இந்த பிரளய காலத்துல ஆலிலை கண்ணனா வந்து உலகத்தையே விழுங்கினாரே அந்த பெருமாளை சேவிக்கணும். எந்த பெருமாள்? மண்ணும், மண்ணும்னா இந்த நிலமெல்லாம், மலையும், இதில் உள்ள மலைகள் எல்லாம், மரி கடல்களும், கடல்னா உங்களுக்கு தெரியும். இந்த மரினா என்ன? மரினா அலை எறிகிறன்னு அர்த்தம். அலை மோதி கொண்டு இருக்கக்கூடிய கடல்கள். மற்றும் இந்த உலகத்துல என்ன நல்லா இருக்கோ, நம்ம நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம், பஞ்சபூதங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா? மற்றும் யாவும் எல்லாம், இன்னும் என்னென்னலாம் லோகத்துல இருக்கோ மொத்தத்தையும் பிரளய காலத்துல எல்லாத்தையும் விழுங்கி வயிற்றுக்குள் வைத்து காத்தான். மீண்டும் படைப்பு காலம் வந்தது, அப்படியே வெளியில வாமிட் பண்றான், எமிட் பண்றான். எல்லாரையும் பிரளய காலம் முழுக்க வயத்துல காப்பாத்தினாரோ இல்லையோ, அந்த சந்தோஷத்துல பெருமாளுடைய தேஜஸ் ஒளி கூடிடுத்தான். அந்த ஒளி கூடினதுனால தேவன் அப்படியே பளபளன்னு பிரகாசிக்கிறான். அந்த எம்பெருமானை நிச்சயம் சேவிச்சே ஆகணும், பெருமாளை சேவிச்சே ஆகணும். அந்த ஊற்றத்தோடு, ஊக்கத்தோடு, உறுதியோடு, ஆர்வத்தோடு நாடுகிறேன். யாரா நாடுகிறீர்களா? சேவிக்க வேண்டும்னு விரும்புகிறீர்களா? நாங்களும் ஆசைப்படுகிறோம்னு முதல் குழுவினர் சொல்கிறார்கள். இப்ப எதிர்கோஷ்டியினர் பதில் சொல்றா, நாங்க சேவிச்சுட்டோமே. அதே பெருமாள் எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் பிரளய கடலுக்கடியில் பூமி மூழ்கி கிடக்க அந்த பூமியை மீட்க வராகனாக வந்தார், பன்றி உருவம் கொண்டு வந்தார். பூமி வராகனாக அந்த பெருமாளை நாங்க சேவிச்சோம். பூமி தேவியை மீட்டான், பூமி தேவியை அணைத்தாள், இவனும் அவனை அணைத்தான், மணந்து கொண்டான். பூமி தேவியோடு திருமண கோலத்தில், கல்யாண திருக்கோலத்தில் விவாகோத்சவம் கண்டருளி பூமி வராகனாக எழுந்தருள அவனை சேவிச்சுட்டோம். அதனால நினைச்சு பார்க்க முடியாத ஒப்பற்ற பன்றி வடிவம் கொண்டு பிரளய கடலுக்குள் நுழைந்து விசாலமான பூமியை மீட்டெடுத்து அழகான கருத்த கூந்தல் கொண்ட அந்த பூமி தன்னை அணைக்க திருக்கல்யாண உற்சவம் கண்டருளிய பெருமாளாக அவனை சேவித்தோங்கிறது